ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய படம் ஸ்லீப்பிங் டாக்ஸ். ஆடம் கூப்பர் டைரக்ஷனில் ஒரு உண்மை நாவலை தழுவி, த புக் ஆஃப் மிர்ரர்ன்ற உண்மை நாவலை தழுவி எடுத்திருக்கிறாங்க. கேஸ்டிங் வந்து ரசல் குரோவ், கேரன் கில்லன் பண்ணியிருக்கிறாங்க. கேமரா வந்து பென் நாட், மியூசிக் வந்து டேவிட் ஹட்ச் ஃபெல்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ரசல் குரோவ் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் காப்பாக இருக்கிறாரு. அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில் ஒரு சமூக சேவைக்கு அவரை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி, ரசல் குரோவ் கேஸில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கொலையே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், அவர் அந்த தண்டனையிலேருந்து வெளியே வரத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ரசல் குரோவ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. டாக்டரோட அட்வைஸும் ரசல் குரோவ் தன்னுடைய நோயிலேருந்து வெளியில் வரணும்னா தன்னை பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறனால, ரசல் குரோவ் இந்த கேஸை வந்து திரும்பவும் வந்து ஃபைலை தூசி தட்டி வெளியில் எடுக்கிறாரு. திரும்பவும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் இந்த கொலையை பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மீதி கதை. இதில் வர ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸும் நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீலிங்கை நமக்கு கொண்டு போகும். அதே போல் அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதே போல் ரசல் குரோவோட நடிப்பு ரொம்ப பட்டைய கிளப்பும். எஸ்பெஷலி பாரில் ஒரு சீன் வரும். அதில் மனுஷன் வந்து ஆக்டிங்கில் வேறு விதமாக வெளிப்படுத்தியிருப்பார். இவரை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். கிளாடியேட்டர்லேயே இவரோட நடிப்பெல்லாம் நம்ம பார்த்தவங்க. இதில் வந்து வயசான கேரக்டரில் வந்தாலும் கண்ணாலே பல இடத்துல வந்து தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதே போல் படத்தில் வர மியூசிக்கு, கேமரா ஒர்க்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக இன்வெஸ்டிகேஷன் முடியும் பொழுது இவர் வந்து இந்த நோயிலேருந்து மீண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். படத்தில் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இது அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.